கர்த்தாவே, என் வாயுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்ற வசனம் சொல்லுகிறது. நம்ம வாயினால தான் நிறைய இடங்களில் பிரச்சனை. நம்ம வீட்டில் வாக்குவாதம் வர்றது நம்ம வாயினால். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதில் பிரச்சனை வந்துடும். நம்ம மற்றவங்கள்ட்ட உரையாடுகிற பொழுது அல்லது பேசுகிற பொழுது வாயினால் என்ன பண்ணிடுவோம், ஏதாவது பேசிடுவோம். அது அரசியலாக இருக்கட்டும், அரசியலே சரி, ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் பதில் சொல்லுவார். வீடாக இருந்தாலும் அல்லது கம்பெனியாக இருந்தாலும் அல்லது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நம்ம வாயை என்ன பண்ணிடுறோம், விரிவாய் திறந்துடுறோம். நம்ம வாயை விரிவாய் திறந்து ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், இதற்கு தான் விரிவாய் திறக்கணும். நம்ம கிராமங்களில் இருக்கிறோம், பட்டணங்களில் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம வாயை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். அதான் தாவீது ஐயா சொல்கிறாங்க, ஆண்டவரே என் வாயுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாயினால் ஏதாவது ஒன்று பேசிடுறோம், அது பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருது. பெரிய பிரச்சனைனா தாங்க முடியாத பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள வந்து சிலவங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க, கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் வாயை திறந்து சொல்லுவாங்க. கடன் அதை நம்பி அவங்க இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. சிலவங்க கேட்பாங்க, கடனை கேட்பாங்க, அவங்க அந்த பணத்தை வாங்கி கொள்வாங்க, இந்த தேதியில் கொடுக்குறம்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வாய்க்கு காவல் வைக்காமல் போயிட்டாங்க. இப்படி நிறையா விதமான காரியங்களில் சிக்கிக்கிறோம். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுவோம், தசமபாகம் கொடுக்குறோமோ, காணிக்கை கொடுக்குறோமோ, நம்ம வேண்டிப்போம், கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டோம். நம்ம வாயினால் என்ன பண்ணிடுறோம், பாவத்தை செஞ்சிடறோம். வாய்க்கு காவலை வைக்க சொல்கிறோம், ஆனாலும் வாய் மீறிடுது. இப்படி நிறையா காரியங்கள் நம்ம வாயை திறந்து என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம், சொல்லிடுறோம். அது பெரிய ஒரு பிரச்சனையாகிடுது. அப்போ நம்ம உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இப்போ பாருங்கள், ஒரு வீடு திறந்திருந்தால் யாராகினும் வருவாங்க, மற்றவங்க வருவாங்க. அதே அந்த வீடு பூட்டப்பட்டு இருந்துச்சுன்னா, சாத்து இருந்துச்சுன்னா, அங்கே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. வெளியில் கதவை சாத்திட்டு பின்பக்கமாக ஏதாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. எப்போதுமே கொல்லை பக்கம், தெருப்பக்கம் எல்லா வாசலும் திறந்து போட்டு வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, நம்மளை பார்க்க வரவங்க ஒருத்தர் வருவாங்க, அடுத்த ஒருத்தர் வருவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாகிலும் தெருவில் போகிற நாய் வந்துடும், பூனை வந்துடும், விஷச்சந்துகள் வந்துடும், அது பிரச்சனை ஆகிடும். அதே அந்த நம்மளுடைய வீட்டில் கதவு சாத்தி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு. அது வீட்டுடைய கதவு சாத்தியிருந்தால் நமக்கு பாதுகாப்பு. அது திறந்து வச்சுருந்தா அது பாதுகாப்பு இல்லை. அதே போல் தான் நம்ம வாயும் ஒரு வீட்டின் கதவு போல தான். நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம், அது எப்போ திறக்கணுமோ, வெளியே வரும்போது திறப்போம், உள்ளே போகும்போது சாத்திடுவோம். அப்படி தான் இருக்கணும். உதடில் வாசலை நம்ம காத்துக்கொள்ளனா அதுவும் பெரிய ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஏதாவது தாவீது ஐயா அழகாக சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் முடியல, அதனால் என் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க, என் உதடில் வாசலை காத்துக்கொள்ளுங்க. இதனால் நிறையா பிரச்சனைகளை சிக்கி நிறையா காரியங்களை நான் என்ன பண்ணிடுறேன், ஆட்கொண்டு இது மாதிரி நான் இதாகிறேன், பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார் தாவீது ஐயா. தாவீது ஐயாவே ஒரு ராஜாவாக இருக்கிற ஐயாவே, அவங்களே ஒரு ஞானம் உள்ளவங்க, எவ்வளோ சங்கீதங்களை எழுதியிருக்காங்க, ஆண்டவரை துதிச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க, 150 சங்கீதங்களை எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கே அப்படிலாம் நம்மளாம் பாருங்கள், நம்மளாம் எந்த மூளைக்கு. நம்ம ஒரு நாளைக்கு வாயை திறந்தால் மூடுறதே கிடையாது. எக்கச்சக்கமான பேச்சுக்களை பேசி பிரச்சனைகளை வளர்த்து சண்டை வம்பு ஆகி பெரிய ஒரு கலவரமாகவே ஆகிடுது. நம்ம வாயை மூட முடியுதா பார்த்தீங்களா, நம்ம நாவை அடக்க முடியுதா பார்த்தீங்களா, நம்ம உதட்டின் வாசங்களை காத்துக்கொள்ள முடியவே இல்லை பாருங்கள். இதனால் நம்ம இன்னும் இதில் உறுதி எடுத்து ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தோம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம முடிவெடுத்து இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஓரளவுக்கு நம்ம அப்படி இருந்தோம்னா நல்லா இருக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து அதிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஏசப்பாக சொல்கிறாங்க.
மோசே ஐயா மாதிரி பூமியில் சாந்த குணமுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். உன்னுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்கிறார். சாந்த குணம் நமக்கு இருந்துச்சுன்னா அதிகமாக வாயை நம்ம திறக்க மாட்டோம். அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாயை அளப்ப மாட்டோம். கடவுளுக்கு பயந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், நடப்போம், வாழ்வோம், பேசுவோம். நம்ம செயல் கிரியை நிறையா காரியங்களில் நான் பேசுகிறது கொஞ்சம்தான். நிறைய காரியங்களில் நிறைய விஷயங்களில் நம்ம வாழ்நாட்களில் இந்த வாயினால் என்ன பண்ணிடுறோம், ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுப்போம், ஒரு நம்பிக்கை கொடுப்போம், அதை நம்ம செய்ய மாட்டோம். அது இப்போ உள்ள நாட்களில் நம்பிக்கை அற்றுப்போன இந்த உலகத்தில் நம்ம வாயை என்ன பண்ணிடுறோம், காவல் வைக்காமல் அநேகருக்கு வாக்கு கொடுத்து அதை மீறி விடுகிறோம். ஆண்டவரோட பார்வையில் இது பொல்லாப்பாயாகி நம்ம அவரை என்ன பண்ணுறார், சிக்ஷிக்கிறார். தண்டனைக்கு நம்ம உட்படுத்தி விடுகிறோம். இன்னும் வாயை நம்ம அதிகமாக திறந்து அதிகமாக பேசி ஜெயிலில் போயிருக்கிற சூழ்நிலை வந்துடுது, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுகிற சூழ்நிலை வந்துடுது. தேவையில்லாத பேச்சுகளை பேசி பல பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ணிடுறோம், ஆளாக ஆயிடுறோம். இப்படி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வாயை ஆண்டவர்கிட்டயே நம்ம ஜெபம் பண்ணி கேட்போம். தாவீது ஐயா மாதிரி, ஆண்டவரே வாய்க்கு காவல் வைங்க, என்னுடைய உதடியின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவர்கிட்டே முறையிடுவோம், ஆண்டவர்கிட்டே ஜெபிப்போம், நம்ம வாய்க்கும் உதடுக்கும் காவல் வைப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை காத்துக்கொண்டு வராங்க. ஆமென்.